Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இன்னைக்கு ஒரு 3 செய்திகளை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், மக்களினுடைய குரலுக்கும் மக்களினுடைய போராட்டத்துக்கும் ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாட்சியாக இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நான் முன்னாடி 2-3 காணொலிகளை ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருக்கேன். அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய அட்டமஸ்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விகாரைகள் இருக்கு. மிக புனிதமான விகாரைகள்னு சொல்லிட்டு பௌத்தர்கள் பார்க்குறாங்க. ஸ்ரீ மகாபோதி, லங்காராமே, தூபராமே, ஜேத்தவனாராமே, மிரிசவெட்டிய அப்படின்னு சொல்லிட்டு 8 ஸ்தானங்களினுடைய பீடாதிபதியாக இருந்தவர் தான் பல்லேகம ஹேமரத்ன தேரர். இவருக்கு 71 வயதாகுது. இவருக்கும் ஒரு 14 வயது சிறுமிக்கும் இடையில நடந்த ஒரு இஷ்யூ கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இதுல என்னன்னா, சிறுமியுடைய தாயார் உடன்பட்டு அந்த தேரருக்கு எப்போ எல்லாம் இந்த சிறுமி கூட இருக்கணுமோ அப்படி அனுப்பி வச்சிருக்கிற அளவுக்கு இந்த கேஸ் போயிருக்கு. சிறுமி சைட்ல இருக்கக்கூடிய வலுவான ஆதாரங்கள் கிடைச்சும் இந்த தேரருக்கு பிணை கிடைச்சது தான் இப்போ எல்லாராலையும் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க அந்த தேரருக்கு நீங்க பிணை கொடுப்பீங்க? அதாவது பௌத்த மதம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய மதத்துக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க, அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எதுவுமே தட்டி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற இஷ்யூல தான் கடந்த 3-4 நாட்களுக்கு மேலாக இலங்கையில் இருக்கக்கூடிய நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா பல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து கூட ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. இப்படி இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு மல்வத்து விகாரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும், இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரினுடைய கேஸ், இவர் அட்டமஸ்தானாதிபதியா இருக்கார் இல்லையா, இந்த கேஸ் முடிகிற வரைக்குமே தற்காலிகமாக வேறொரு தேரரை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்வத்து விகாரை பிரிவின் கண்டி வலயத்தின் பிரதம சங்க நாயக்கராகவும் இந்த ஹேமரத்ன தேரர் இருக்கார். அதே நேரத்தில் அட்டமஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஈத்தல வெட்டுணுவே ஞானத்திலக்க தேரர் அப்படிங்கிறவரை தற்காலிகமாக இந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்காங்க. மல்வத்து பிரிவின் செயலாளர் கலாநிதி பகமுனே சுமங்கல நாயக்க தேரர் கையொப்பத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ இதுல என்னன்னா, மக்களினுடைய எதிர்ப்புகள் அதிகரிக்க 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 ஒரு சைட்ல மகாநாயக தேரர்களுக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். என்னப்பா, நம்ம பௌத்த மதங்கிறோம், நம்ம நாட்டில் பௌத்த மதம் தான் மெஜாரிட்டியா இருக்கு, பௌத்த மக்கள் தான் இருக்காங்க, அதனால நம்ம எதுவும் பேச மாட்டோம், நம்ம எதுவும் செய்ய மாட்டோம், நமக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க, நமக்கு கீழே தான் நீதி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துல மக்கள் விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப இதுல சிங்கள மக்கள் மட்டும் போராடல, நிறைய பேர் அந்த சிறுமிக்காக போராடி இருக்காங்க. ஆனா கேஸ் முடியல. ஆனாலும் இப்போது மல்வத்து விகாரை எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஒரு நல்ல முடிவு. இப்ப இல்ல, நீங்க என்னதான் கேஸ்ல கேஸ் முடியலைன்னாலும், கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாலும், அந்த தேரர் அட்டமஸ்தானாதிபதியாக தான் இருப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கவலையா தான் இருந்திருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் இவ்வளவு பெரிய ஒரு பிழையை செஞ்சுட்டு தேரருக்கு குற்றத்தை ஒப்புவிக்கும் வகையில நிறைய சாட்சியங்களும் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் அதே அட்டமஸ்தானாதிபதியினுடைய தேரராக இவர் இருக்காரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஓகே, பரவாயில்ல, அரசாங்கம் கொஞ்சம் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கு, அரசாங்கம் இதுல சம்டைம் தலையிட்டு இருப்பாங்க மல்வத்து பீடத்தினுடைய தேரர்களோட அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, மட்டக்களப்பு ஏறாவூர் 5ஆம் குறிஞ்சி ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 28ஆம் தேதி வியாழக்கிழமை. என்னன்னா, ஒரு 11 வயது சிறுமியை பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு டேங்க் இருந்து எடுத்திருக்காங்க, தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க, சடலமாக எடுத்திருக்காங்க. ஆரம்ப கட்ட விசாரணைகளை சிறுமி போய் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த சிறுமியினுடைய பேர் சத்யானந்தன் சதீஷா அப்படிங்கிற 11 வயது சிறுமி. இந்த சிறுமிக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, 14 வயது ஒரு அண்ணன். நீ யோசிச்சு பாருங்க, இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிறது மொபைல் போனுக்காக, அதாவது டிக்டாக் வீடியோஸுக்காக, சோசியல் மீடியாவுக்காக தனது சகோதரியை ஒரு சகோதரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உலகம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த 2 பேரினுடைய இந்த குழந்தைங்களோட தாயார் வெளிநாட்டில் பணிபுரிகிறாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பா அன்னைக்குன்னு பார்த்து வெளியூருக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு வியாழக்கிழமை. 2 பேரும் வீட்டில் தனியா இருந்திருக்காங்க. 14 வயது சிறுவனும் 11 வயது சிறுமி, அதாவது அவனுடைய தங்கையும். இப்படி இருக்கிற டைம்ல மொபைல் போனை தங்கச்சி வச்சுட்டு இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க.
அண்ணன்காரன் வந்து கேட்குறாரு, மொபைலை நான் வந்து டிக்டாக் பார்க்கணும்னு கேட்குறாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச வாய் தர்க்கமாகி என்ன பண்ணுறாருன்னா, அண்ணன் 14 வயது அண்ணன்காரன் என்ன பண்ணுறாருன்னா, கழுத்தை நெரித்த உடனே அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சிறுமியை வந்து தங்கையை வந்து எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் அப்படி இழுத்துட்டு போயிட்டு ஒரு வாளிக்குள்ள தண்ணியை வந்து நிறச்சி தலையை வந்து அதுக்குள்ள வந்து மூழ்கடிச்சு அப்படியே வச்சுட்டு வந்து ஏதோ டேங்க்ல போட்ட மாதிரி ஒரு கதை போயிருக்கு. இப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, சிறுவனை வந்து மட்டக்களப்பு போலீஸார் வந்து அதிகமாக விசாரணை செஞ்சுருக்காங்க. விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த சிறுவன் தான். ஏன்னா உடற்கூற்று பரிசோதனையை வந்து பண்ணதுக்கு அப்புறம் இந்த மரணம் எப்படி வந்து நிகழ்ந்திருக்குன்னு அதுல தெரியும் இல்லையா. இயற்கையாகவே தண்ணியில் வந்து மூழ்கி இறந்துருக்காங்களா இல்லைன்னா யாராலையாச்சும் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இந்த புள்ள வந்து இந்த தங்கை வந்து சிறுமி கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த அண்ணங்காரனை வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சிறுமி வந்து இறந்ததுக்கு அப்புறமா தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூமில் நீர் வாளிக்குள்ளே போய் கொண்டு போய் தலையை வந்து முக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்புறம் தந்தை தான் வந்து வீட்டில் பார்த்துருக்காரு. சரி எங்கள் தங்கை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வச்சு பார்க்கும்பொழுது அப்போ தான் அந்த பையனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி அவனு நடிச்சிருக்கான். இப்போ போலீஸார் வந்து விட மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பெருசாகி பாருங்க. இப்போ அந்த சிறுவனை வந்து கைது செஞ்சுருக்காங்க. அந்த சிறுமி வந்து உயிரோட இல்லை. வெளிநாட்டுக்கு வந்து போகிறாங்க, பணத்துக்காக போகிறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கு, ஒரு குடும்பமே வந்து இல்லாமல் போயிருக்கிற அளவுக்கு மொபைல் ஃபோன் காரணமாக இருந்திருக்கு. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் மொபைலை கொடுத்து சாப்பிட வைக்காதீங்க, மொபைலை கொடுத்து உங்கள் வேலைகளை வந்து பண்ணிக்காதீங்க. அவன் மொபைலில் இருந்தால் தான் எனக்கு வேலை பண்ண முடியுங்கிற விஷயத்த அதாவது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணாதீங்க. சிலவங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கும், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் டச் பண்ணுவான், மொபைலில் வந்து வாய்ஸில் வந்து யூடியூப்பில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னென்னு சர்ச் பண்ணுவான், எங்களுக்கு கூட தெரியாது ஆனால் அவன் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக ஒரு 2 வயசு பையன் 3 வயசு பசங்க பண்ணுறது எல்லாமே வந்து பெருமையாக வீட்டில் வந்து சொல்லிட்டுருப்பீங்க. இப்போ சில நேரம் பாருங்கள், யூடியூப்பில் வந்து நம்ம இந்த காணொலி நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் ஃபர்ஸ்ட், டுடே நியூஸ் அப்படின்னு நம்ம சர்ச் வாயால் வந்து நம்ம வாய்ஸ் பண்ணாலே அந்த செய்தி வந்து இன்னைக்கு வந்துடுது. இதெல்லாம் இன்னைக்குள்ள பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் தான், டெக்னாலஜியில் வந்து முன்னேறி இருக்காங்க. ஆனால் இதுவே நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலை வச்சு அவங்களுடைய வேலைகளை வந்து முடிச்சு அதை வந்து பெருமை பீத்தலை வந்து பண்ணிட்டு இருந்து கடைசியில் அந்த பிள்ளைங்களோட லைஃப், அந்த பிள்ளைங்களோட ஸ்பைனல் கோட், முதுகு எல்லாமே கூனி போய் இன் ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து இப்படி நிற்காது, இப்படி தான் நிற்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பழக்கி விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க இந்த குடும்பத்தினுடைய நிலைமை வந்து எப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த செய்திங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஹெல்ப் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் புலம்பெயர் தமிழர்கள், நிறைய மக்கள், தமிழ் மக்கள் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, தேவையான பணம் வந்து கிடைச்சிட்டு இதுக்கு மேலே அனுப்பாதீங்க, எனக்கு அப்படி கிடைச்ச பணத்தில் அதிகமாக இருந்தால் நான் மக்களுக்காக சேவை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனக்கு வந்த பணம் வந்து தேவையான பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டதே பெரிய விஷயம். அந்த வீடியோ முடிஞ்ச நான் உங்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக உள்ளது கோரிக்கை ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 மாதங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை, அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக் கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமம் விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பொதுமக்கள் இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை.
குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து அனுப்பும் பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணை நடத்திக் கொண்டு எதுவாக இருந்தாலும் இந்த உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு புதிதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேர்ந்தெடுக்காத முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியா வருகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள் இங்கு இல்லை என்று 2 பேரும் போட்டியிடுவது போல இந்த உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அது நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. நான் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களா, இலட்சியத்தை, குறிப்பாக இலட்சியத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று கேட்ட கேள்விக்கு இல்லை, அவர்கள் நாங்கள் மறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கு. அந்த வகையிலே இனி அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சுயினங்கள் காரணமாக நீங்கள் ஓய்வு பெறலாம் என்று கூறியதை கூட நான் அதை பரிசீலிக்கலாம் என்று எண்ணி இருந்த பொழுது இப்போ இந்த அவர்களிடம் இந்த உதவிய செய்தி இல்லை, நீங்கள் ஒதுங்கக்கூட கடைசி வரை சேவையாற்ற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மரணப்படுக்கையிலும் நான் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த உதவிகளை இந்த உலக சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் உலகையாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பங்களிப்பு செய்த அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவுதான் நான் கொண்டு வந்த செய்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.